இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன எ சைலண்ட் வாய்ஸ் அப்படின்ற ஜாப்பனீஸ் அனிமேஷன் எமோஷனல் ட்ராமா ஃபிலிம் பற்றி தான். இந்த படம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் காமிக்கிறாங்க. இந்த பையனோட பேர் இசடா. இந்த பையன் அவனோட கேலண்டர், அவன் ரூமில் இருக்க கேலண்டரை பாதியாக கிழிச்சிட்றான். இவன் வந்து பார்ட் டைமாக ஒரு ஜாப் பார்த்துட்டு இருப்பான். அந்த ஜாப்பே ரிசைன் பண்ணிடுவான். அவன் ரூமில் இருக்கிற திங்ஸ், அவனோட ட்ரெஸ் எல்லாத்தையுமே வந்து சேல்ஸ் பண்ணிடுவான். பேங்க்கில் போய் அவனோட அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா அமௌண்ட்டையும் எடுத்துகிட்டு அவங்க அம்மா பக்கத்தில் வச்சுருவான். அதில் வந்து ஒரு என்வலப்பில் போட்டு வச்சுட்டு அதில் இந்த பணம் எல்லாமே உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி எழுதி வச்சுட்டு இப்போ வந்து அவன் வீட்டை விட்டு கிளம்புறான். இவன் எங்கே போகிறான்னா நேராக பிரிட்ஜுக்குள்ளே போய் மேலே போய் நின்றுட்டு இங்கேருந்து சூசைட் பண்ணி செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கான். சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தான் அப்படின்ற சில மெமரிஸ் வந்து அவனுக்கு ஞாபகம் வருது. இவன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ரொம்பவே ரவுடி பையன். இந்த ஸ்கூல்லே வந்து இவன் தான் ரொம்பவே வாழு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையுமே வம்பிழுத்துட்டு அந்த மாதிரி வந்து சுற்றிட்டு இருப்பான். சுத்தமாக படிக்கவே மாட்டான். கிளாஸில் எல்லாரையும் வம்பிழுக்கிறது, வீட்டுக்கு வந்தால் வீடியோ கேம், இந்த மாதிரி தான் இவனோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இது மாதிரி போயிட்டு இருக்கும்போது இவங்க கிளாஸ்க்கு வந்து ஒரு நாள் அவங்க டீச்சர் வந்துட்டு நம்ம கிளாஸுக்கு ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இந்த பொண்ணு தான் நம்ம கிளாஸில் வந்து இப்போ நியூவாக ஜாயின் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி நீ இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து எதுவுமே பேசலை, அப்படியே அமைதியாகவே நிற்கிறா. அங்கே இருக்கிற பசங்களாம் என்னடா இது டீச்சர் சொல்லி அந்த பொண்ணு அமைதியாக இருக்காளே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்போ தான் டீச்சருக்கே ஞாபகம் வருது, அந்த பொண்ணால் வந்து காது கேட்காது, வாயும் வந்து அந்தளவுக்கு பேச முடியாது. அந்த பொண்ணை வந்து டச் பண்ணுறாங்க. உடனே அவளோட பேக்லேருந்து ஒரு பேப்பர் எடுக்கிறா. அவள் ஏற்கனவே என்ன பேசணும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பா. என்னோட பேர் வந்து நிஷமியா, எனக்கு வந்து காது கேட்காது, என் கூட நீங்கள் பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த நோட் புக்கில் எழுதலாம், நான் அவங்க கூட வந்து பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த நோட்டில் வந்து எழுதியிருக்கா. இந்த மாதிரி அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். இசடாவும் இது எல்லாத்தையும் கவனிக்கிறாரு. ஆனால் அவள் மேலே ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணலை. ஒரு வீடியோ கேமை தான் வந்து நினச்சிட்ருக்காரு. அந்த வீடியோ கேம் நினப்பிலே இருந்தனால ஐயோ அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து கத்திடுறாரு. எல்லாருமே கிளாஸை வந்து அவரை தான் பார்க்குறாங்க. இந்த பொண்ணு வந்து பார்க்குறா. இதுக்கப்புறமா வந்துட்டு கிளாஸில் எல்லாருமே அவள் கூட வந்து ஃப்ரெண்ட் ஆகிடுறாங்க. அதாவது என்னோட பேர் இதுதான் அப்படின்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போது கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. கிளாஸில் எல்லாத்தையுமே வந்து ரீட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்து இவளையும் நிஷமியாவே வந்துட்டு ரீட் பண்ண சொல்கிறாங்க. ஆக்சுவலாக அவளுக்கு காது தான் கேட்காது, அவளால் பேச முடியும். ஆனால் அவளுக்கு வந்து எதுவுமே கேட்காது அப்படிங்கிறதுனால எப்படி வந்து வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியாது. அவளுக்கு தெரிஞ்சதை வந்து அவள் சொல்லிகிட்டு இருப்பா. அது வந்து அங்கே இருக்கிற யாருக்குமே புரியாது இவன் என்ன படிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. டீச்சரும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் வந்து இசடாவை படிக்க சொல்லுவார். இசடா என்ன பண்ணுவாருன்னா நிஷமியாவை கிண்டல் பண்ணுறது மாதிரி அவள் எப்படி படித்தாலோ அதே மாதிரி படித்து காமிச்சிட்டு இருப்பார். கிளாஸே அவரை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கோம் கிண்டல் பண்ணி. ஆனால் டீச்சர் வந்து அவரை பயங்கரமாக திட்டி உட்கார வச்சிருவார். இங்கே நடக்கிற எதுவுமே வந்து நிஷமியாவுக்கு தெரியாது. ஏன்னா அவளுக்கு காது கேட்காது அப்படிங்கிறதுனால அவளை தான் கிண்டல் பண்ணுறாங்கங்கிறது தெரியாது. இவன் மட்டும் எப்பயுமே தனியாகவே இருப்பாள். அவள் கூட எந்த ஃப்ரெண்ட்ஸுமே வந்து பேச மாட்டாங்க. ஆனால் இவளுக்கு வந்து எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும், நல்லா பழகணும் அப்படிங்கிறது ஆசை. அங்கே சில பேர் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நோட்டில் போய் எழுதி காமிப்பா, நானும் வந்து உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லும்போது உங்க கூட பேசுகிறதுக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவள் வந்து எப்பவுமே தனியாகவே தான் இருக்கா. இவளுக்கு யாரு கூடயாவது ஃப்ரெண்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை. இப்படியே இவளோட லைஃப் வந்து போயிட்டுருக்கு, ஸ்கூல் லைஃப் வந்து போயிட்டுருக்கு. இவன் இதை நினச்சி ஒரு இடத்துல நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பான், நம்ம கூட யாரோ பேசலன்னா. அப்போ அவன் மேலே வந்து யாரோ கல் தூக்கி போட்டுட்டு இருப்பாங்க. யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவள் பின்னாடி திரும்பி பார்த்தா அது நம்ம இசடா தான். அவர் வந்து இவன் மேலே கல்லை தூக்கி போட்டுட்டு விளையாடிட்டு இருப்பார் வம்பிழுத்துக்கிட்டு. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. இவளுக்கு வந்து யாரு கூடயாவது ஃப்ரெண்டாக இருக்கணும், அதனால அதுவும் இவனை வந்து இவளுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதனால இவன் என்ன பண்ணுறான் நிஷமியானா அவன்கிட்ட போயிட்டு அவளோட சைன் லாங்குவேஜ்லேயே சொல்கிறான் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன என்கிட்டயே பேச வரியா அப்படின்னு சொல்லிட்டு இசடா கீழேருந்து மண் எடுத்து அவன் மேலே போட்டுறாரு. இதுக்கப்புறமா மறுபடியும் கிளாஸ் வந்து ஆரம்பிக்குது. அப்போ டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நிஷமியாவுக்கு வந்துட்டு சைன் லாங்குவேஜ் தெரியும், அது எல்லாமே நம்மளும் வந்து கற்றுக்கலாம். அப்படி கற்றுக்கிட்டா அவகிட்ட பேசுகிறதுக்கு நமக்கும் ஈஸியாக இருக்கும், அதனால் டெய்லி ஒரு 10 minutes போல் கற்றுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே வந்து அவகிட்ட இது மாதிரி பேசணும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசையே இல்லை. அப்போ ஒரே ஒரு பொண்ணு மட்டும், அவளோட பேர் வந்து மியாக்கோ, அவள் மட்டும் வந்து நான் வந்து கற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவள் ஸ்கூலுக்கே வரதில்லை. இதை வந்து இசடா வந்து கிண்டல் பண்ணி போர்டில் வந்து எழுதி வச்சிருக்கான். என்ன அப்படின்னா இவ கூட சைன் லாங்குவேஜ் கற்றுக்கிட்டு இப்போ அந்த பொண்ணு ஸ்கூலுக்கே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக இப்போ இந்த இடத்துக்கு வந்து நிஷமியா வந்துட்டு அவன் அந்த மாதிரி எழுதியிருக்கிறத பார்க்குறா. உடனே இசடா எதுவுமே நடக்காத மாதிரி யாரா இப்பெல்லாம் எழுதி வச்சது அப்படின்ற மாதிரி அவனே போய் அழிச்சிட்டு இருக்கான். ஆனால் அவன் தான் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கும் தெரியும். கிளாஸ் நடந்துட்டு இருக்கும்போது இவன் என்ன பண்ணிடுறான்னா நிஷமியா காதில் போயிட்டு கத்துறான். அவள் வந்து அப்படியே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிடுறா. அவன் கத்துனதை பார்த்துட்டு எல்லாருமே அவனை தான் பார்க்குறாங்க. சாரி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கீழே குனிஞ்சிடறான். இப்போ அவன் பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு என்ன கேட்குறான்னா இவளுக்கு தான் காது கேட்காதே, நீ கத்துனதுக்கு அவள் எப்படி ரியாக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு வந்து டவுட் வருது. அவள் காதை போய் பார்த்தா அவள் வந்து ஹியரிங் டிவைஸ் வந்து வச்சிருக்கா. ஓ ஹியரிங் டிவைஸ் வச்சிருக்கியா, எங்கே அதை கழட்டி கொடுப்பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு கேட்குறான். நிஷமியாவை அந்த டிவைஸை வந்து கழட்டி கொடுத்துட்றா. இதை பார்த்த இசடா வந்துட்டு அது என்னது என்கிட்ட கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அது வந்து ஹியரிங் டிவைஸ் இவனுக்கும் வந்துடுது. இவன் என்ன பண்ணிடுறான்னா வெளியில் தண்ணி
தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறான். இதே மாதிரி அவள் டெய்லி வந்து ஒரு ஹியரிங் டிவைஸ் வந்து போட்டுட்டு வரா. ஆனால் இவன் வந்து கழட்டி அதை வந்து டஸ்ட்பினில் போடுறது, இல்லைன்னா தூக்கி போடுறது, உடச்சி விட்டுறது, அந்த மாதிரி அவளை வந்து பயங்கரமாக வம்பிழுத்துக்கிட்டே இருக்கான். அவன் மேலே தண்ணி ஊற்றுறது, இப்படி டெய்லி ஏதாவது வம்பிழுத்துட்டு போயிட்டே இருக்கு. இவன் தான் வந்து நிறைய தப்பு பண்ணுறான். ஆனால் அவள் வந்து இவனுக்கு முன்னாடி வந்துட்டு சாரி அப்படின்ற மாதிரி அவளோட நோட் புக்கில் எழுதி காமிப்பா. நீ என்ன என்கிட்ட சாரி கேட்குற, என்ன சீன் போடுறியா அப்படின்ற மாதிரி இவன் கோவப்பட்டுருவான். உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அவனோட கையை பிடிச்சி ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்கு பாப்பா. அப்போ அவன் கூட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்னடா கையெல்லாம் பிடிக்கிறா இந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து என்ன உன் கூட ஃப்ரெண்டாக இருக்க போகிறாளா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவளும் வந்து அந்த சைன் லாங்குவேஜ்லேயே சொல்கிறா நம்ம 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இசடாக்கு வந்து கோவம் வந்து நிஷமியாவோட நோட்டை வாங்கி அங்கே இருந்த தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டுறாரு. அந்த தண்ணிக்குள்ளே போயிட்டு நிஷமியா அவளோட நோட்டை எடுத்துட்டு இருக்கா. மறுநாள் அவள் ஸ்கூலுக்கே வரல. அப்போ அவங்க டீச்சர் வந்து இவங்க கிட்ட வந்து கேட்டுட்டு இருக்காங்க, நிஷமியா இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல, அவங்க வீட்டில இருந்து வந்து நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு, அவளோட ஹியரிங் டிவைஸ் வந்து உடஞ்சு போயிருச்சு, காணாமல் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்களில் யாரோ தான் இந்த மாதிரி அவளை வந்து வம்பிழுத்துட்டு இருக்கீங்க, அது வந்து யாருன்னு சொல்லிடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. அப்போ வந்து அவங்க ஸ்கூலில் அந்த டீச்சர் இருப்பார்ல, அவர் வந்து கரெக்டாக கேட்குறாரு, இசடா இது உன்னோட வேலை தானே அப்படிங்கிற மாதிரி. இசடாக்கும் இங்கே வந்து அப்படியே பயந்து நடுங்கிட்டு உட்காந்துருக்காரு. ஒழுங்கா நீ எந்திரிச்சிரு அப்படிங்கிற மாதிரி அந்த டீச்சர் சொல்கிறாரு. அப்போ வந்து அவர் எந்திரிச்சு, இசடா இதை நான் மட்டும் பண்ணலை, எல்லாருமே தான் பண்ணாங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் பண்ணாங்க, இந்த பொண்ணு கூட தான் பண்ணுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு உடனே அழுதுறா, நான்லாம் எதுவும் பண்ணலை, இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இசடா மேலே எல்லா கம்ப்ளைண்ட்டும் வந்து திரும்பிடுது. இவர் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போது அதோட இவன் மாட்டினதுமே நம்மளையும் மாட்டி விட பார்த்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் சேர்ந்து இவனை வந்து வம்பிழுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுக்கு முன்னாடி நிஷமியாவோட நோட்டை தண்ணிக்குள்ளே தூக்கி போட்டிருப்பாங்களா, அந்த தண்ணிக்குள்ளே இவனை தூக்கி போட்டுருவாங்க. அவனோட நோட் புக்ஸ் எல்லாமே வந்து தண்ணியில் விழுந்துரும். அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு அவன் வந்து வீட்டுக்கு போவான். வீட்டுக்கு வந்து அவங்க அம்மா வந்து இவனை திட்டுவாங்க, நான் ஸ்கூலில் கேள்விப்பட்டது எல்லாமே உண்மையா, ஒழுங்கு மரியாதையாக நீ கிளம்பி வா, நம்ம வந்து நாளைக்கு நிஷமியாவோட வீட்டில் போய் அவங்க அம்மாவை பார்த்து மன்னிப்பு கேட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இவனை வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு பார்ப்பாங்க. சரி ஓகே அப்படின்னு இவங்களே கிளம்புவாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இவனோட இசடாவோட அம்மா வந்து பேங்க்லேருந்து எல்லா அமௌண்ட்டையுமே எடுத்துப்பாங்க. இவன் வந்து பார்த்துட்டு இருப்பான். சரி அங்கே வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட போயிட்டு இவங்க மன்னிப்பு கேட்டுட்ருப்பாங்க. இவங்க என்ன தான் இவ்வளோ நேரம் பேசுகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இசாடா அப்படியே நடந்து வந்துட்டுருப்பாரு. அப்படி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா நிஷமியா உட்காந்து அங்கே இருக்கிற பறவைகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து பிரெட்டு சாப்பிட போட்டுட்ருப்பாங்க. சரி நம்ம அமைதியாக போயிடலாம் அப்படின்னு அவர் நடந்து வருவார். ஆனால் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துருவார். அந்த சத்தம் கேட்டு அங்கே இருந்த பறவைகள் எல்லாமே வந்து பறந்து போயிடும். அவளும் வந்து இவனை பார்ப்பா. அதுக்கப்புறமா இவன் சோகமாக போய் ஒரு இடத்துல உட்காந்துருப்பான். இவனோட அம்மாவும் வந்து வந்துருவாங்க. இனிமேல் நீ வந்து ஸ்கூலில் நல்ல பையனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்களோட காது கிழிஞ்சு அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்திருக்கும். இவன் வந்து அதை அப்படியே பார்த்துட்டு இருப்பான். இதுக்கப்புறமா இவன் வந்து ஸ்கூலுக்கு வந்துடுறான். இவன் கூட வந்து யாருமே பேசுறதே கிடையாது. இவனை வந்து எல்லாரும் வம்பிழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இவன் வந்து நம்மளையும் மாட்டி விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டு பையனா அவனை அப்படியே தூக்கி பிடிச்சி இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவன் மேலே தண்ணி ஊற்றுறது, இவன் என்ன நல்லா பண்ணிட்டு இருந்தானோ அது எல்லாத்தையுமே சேர்ந்து எல்லாருமா சேர்ந்து இவன் மேலே பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவன் வந்து ஃபீல் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இசாடாவோட டெஸ்க்கை வந்துட்டு நிஷமியா தொடச்சிட்ருப்பா. நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க, ஒழுங்காக இங்கேருந்து போயிடு, என்ன சீன் போடுறியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஆனால் அப்போ கூட நிஷமியா வந்து சிரிச்சுக்கிட்டே தான் அவளை பார்க்குறான். எதுக்காக நீ இந்த மாதிரி மூஞ்சி வச்சிருக்க, அந்த மாதிரி வைக்காத, எனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இசாடா அவள் கூட சண்டை போட்டுட்ருக்காரு. ஆனால் நிஷமியா வந்து அவளை எதிர்த்து வந்து சண்டை போட ஆரம்பிச்சிட்றா. அது மட்டும் இல்லை, அவளுக்கு வந்து பேச தெரியாது, இருந்தாலும் அவள் வந்து கத்திட்டு இருக்கா. அவனை வந்து எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, எதுக்காக இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி அவள் கத்துறா. இவனும் நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல, ஒழுங்காக பேச அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா அவள் வந்து ஸ்கூலுக்கு வரல. அவள் ஆக்சுவலாக டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிடுறா. அவள் இந்த மாதிரி டிசி வாங்கிட்டு வேறு ஸ்கூலுக்கு போயிட்டா அப்படின்னு வந்து டீச்சர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை கிண்டல் பண்ணுற மாதிரி இசாடாவோட அந்த பெஞ்சில் ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க, அதை தான் அவன் அழிச்சிட்ருக்கான். அப்போ தான் அவனுக்கு புரியுது, இதே மாதிரி தான் அன்றைக்கி வந்து அவள் பண்ணியிருந்திருக்கா, நம்ம தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இவர் நினைக்கிறாரு. இதுக்கப்புறமாவே இவர் வந்து அப்படியே ரொம்பவே லோன்லியாகவே இருக்கார். இப்போ வந்து அதெல்லாம் நினச்சிட்டு நம்ம வந்து சூசைட் பண்ணக்கூடாது அப்படின்ற எண்ணமே அவருக்கு வந்துடுது. கண்டிப்பாக நம்ம நிஷமி அவள் கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பண்ணதுக்கு அவளுக்கு சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இப்போ வந்து சைன் லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்குற ஒரு டியூஷன் சென்டரில் தான் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு வந்து அவளை பார்க்கறதுக்காக இங்கே வராரு. அப்படி வந்து அந்த டியூஷன் சென்டரில் பார்க்கும்போது அவளை காணோம். என்னடா இது, அவள் இங்கே தானே இருந்திருக்கணும், எங்கே போனா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. அப்படி அவர் பார்த்துட்டு இருக்கும்போது அவரை வந்து கிராஸ் பண்ணி ஒரு பொண்ணு போகிறா. அவள் தான் வந்து நிஷமியா. அவள் வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே அழகாக இருக்கா. இவ வந்து நம்மளை என்ன கண்டுக்காமல் போகிற, ஒரு வேளை நம்மளை அடையாளம் தெரியலையோ அப்படின்னு சொல்லிட்டு இவரே போய் பேசுகிறாரு. நான் வந்து உன் கூட 6th ஸ்டாண்டர்டில் படித்த இசாடா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவள் இதை கேட்டதுமே அப்படியே வந்து முகத்தை பார்க்குறா. பார்த்துட்டு அங்கேருந்து பயந்து ஓடி போயிடுறா. ஏன் என்னை பார்த்து பயந்து ஓடி போகிற அப்படின்னு சொல்லிட்டு இசாடாவும் நிஷமியாவை ஃபாலோ பண்ணிவிட்டு அவளை போய் நிறுத்துறாரு. நான் முன்ன மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து இப்போ நல்லாவே மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட நோட் புக்கை வந்து கொடுக்குறாரு. நீ வந்து ஸ்கூலை விட்டு போகும்போது இதை அங்கேயே விட்டுட்டு போயிட்டேன், நீ
போனதுலேருந்து இதை நான் வந்து பத்திரமா எடுத்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட் புக்கை அவகிட்ட கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா இவர் வந்து அவ கூட ஃப்ரெண்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, சைன் லாங்குவேஜில் பேசுகிறாரு. இதை பார்த்து அவள் வந்து ஷாக் ஆகுறா, எப்படி இவன் இதெல்லாம் கற்றுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அவன் என்ன சொல்கிறான்னா, நீயும் நானும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைன் லாங்குவேஜ்லேயே வந்து காமிக்கிறான். இதை தான் அவன் ஸ்கூல் படிக்கும் போதே வந்து காமிச்சிருப்பான். ஆனால் அப்போ வந்து அவனுக்கு எதுவுமே புரிஞ்சிருக்காது. இப்போ வந்து இவன் வெளியில் அந்த சைன் லாங்குவேஜை பற்றி கற்றுருப்பான். அதனால் அந்த சைன் லாங்குவேஜ்லேயே அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். இதுக்கப்புறமா இவன் வந்து வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தோடனே இவங்க அக்கா பொண்ணு எல்லாமே இருக்கும். அவங்க அம்மா வந்து இவனை பார்த்து கரெக்டாக கேட்டுருவாங்க, நீ என்ன சூசைட் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா சொல்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி இசாடா வந்து கேட்குறான். ஆமாம், உன்னோட ரூமில் கேலண்டர் எல்லாமே பாதி கிழிஞ்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லை, எந்த திங்ஸுமே உன்னோடது இல்லை. உன் ஃபோனு வந்து ஸ்விட்ச் ஆஃபில் இருந்தது. அதனால தான் அதை வச்சு நான் டிசைட் பண்ணேன். அதுவும் உன்னோட அக்கௌண்ட்டையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு எல்லா அமௌண்ட்டையும் வேறு எடுத்து வச்சுருந்துருக்கேன். ஆக மொத்தம் நீ சாகணும்னு நினச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, அது ஏதோ ஒரு டிப்ரெஷனில் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இசாடா சொல்கிறான். இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி செய்யவே கூடாது, அப்படி செய்ய மாட்டேன்னு சொல்லி, இல்லைனா நீ சம்பாரித்த மொத்த பணத்தையும் நான் வந்து எரிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பணத்தோட என்வலப் இருக்குல்ல, அதை வந்து எரிக்கிறது மாதிரி வந்து அவனை வச்சு மிரட்டிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இசாடாவும் சாரி சொல்கிறான், இதுக்கப்புறம் நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வந்து ஃப்ளேம் பக்கத்துலேயே வச்சுருந்தனால அந்த பணம் ஃபுல்லாகவே வந்து எரிஞ்சிருது. இவனு வந்து அவனோட ஷர்ட்லாம் கழுத்தி எப்படியோ வந்து அதை அணைச்சிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் முடியல, அந்த பணம் ஃபுல்லாகவே எரிஞ்சு போயிடுது. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கிழிஞ்ச கேலண்டரை இவனே வந்து நம்பர்ஸ் எல்லாமே எழுதி அதில் ஒட்ட வச்சிருப்பான். இவனோட புது லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வந்து இந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. இவன் வந்து ஒரு ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே. ஆனால் இவன் வந்து ஸ்கூலுக்கு போகும்போது சரி, ஸ்கூல்லேயும் சரி, ரொம்பவே லோன்லியாக தான் இருப்பான். யார்கிட்டையுமே வந்து பேசுறது, இது பண்ணுறது, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கிறது அந்த மாதிரி எதுவுமே வச்சுக்க மாட்டான். இவன் வந்து தனியாக போவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இவன் வந்து எல்லாரையும் வந்து இவன் தான் வந்து காரணம், இவன் தான் வந்து அந்த பொண்ணை வந்து கிண்டல் பண்ணி ஸ்கூலை விட்டே அனுப்பிச்சிட்டான்னு சொல்லிட்டு இவனை வந்து எல்லாரும் புள்ளி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இவனை வந்து எல்லாருமே ஒதுக்கி வச்சிருவாங்க. இவனுக்கும் கிளாஸில் வந்து எல்லாருமே வந்து பார்க்குறதுக்கு இன்ட்டு மார்க் மாதிரி தான் தெரிவாங்க. இவன் உட்காந்து தனியாக தான் சாப்பிட்டுட்ருப்பான். அவனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பையன், அவனும் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பான். இப்படியே வந்து இவனோட லைஃப் போயிட்டுருக்கு. ஒரு நாள் இவன் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த குண்டு பையன் இதுக்கு முன்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தால அவனை வந்து இன்னொருத்தன் வம்பிழுத்துட்டு இருப்பான். என்ன சைக்கிளை மரியாதையாக கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோட சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டு பையன் வந்து கத்திட்டு இருப்பான், யாராவது என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கரெக்டாக இசாடா தான் வருவான். வந்துட்டு நீங்கள் வேணால் என்னோட சைக்கிள் எடுத்துக்கோங்களேன், என்னோட சைக்கிள் அங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த வம்பிழுத்துட்டு இருக்கவன் கிட்ட சொல்லுவான். சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் விட்டுட்டு அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போயிடுவான். இப்போ இவன் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து பார்ப்பான், இவனோட சைக்கிள் வந்து அங்கே இருக்காது. அவன் அந்த சைக்கிளை எடுத்துகிட்டு போனது தான் திருப்பி கொண்டு வந்து வைக்கவே இல்லை. இவன் வந்து இப்போ வீட்டுக்கு நடந்து தான் போயாகணும். இப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அவன் அப்படி நடந்து போகிறப்ப தான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. டியூஸ்டே வந்துட்டு நிஷமியா அங்கே வெளியில் இருக்கிற பிரிட்ஜில் மீன்களுக்கு வந்து ப்ரெட்டு வாங்கி சாப்பாடு போடுவா அப்படிங்கிற விஷயம். சரி, நம்ம போய் அவளை வந்து ப்ரெட்டு வாங்கிட்டு போய் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெட்டை வாங்கிட்டு அவளை பார்க்குறதுக்காக அங்கே போகிறான். அங்கே வந்து ஒரு குட்டி பையன் வந்து நிற்கிறான். உங்களுக்கு யார் வேணும், யார் நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பையன் கேட்குறான். நான் வந்து நிஷமியாவை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். நிஷமியாலாம் யாரும் இங்கே கிடையாது அப்படின்னு இவன் சொல்லிடுறான். உள்ளே தானே இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கிடையாது, நீங்கள் யாரையும் பார்க்க முடியாது, வெளில போங்க அப்படின்ற மாதிரி இவனை அனுப்பிச்சி வச்சிடறான். இசாடாவும் யோசிச்சுக்கிட்டே வரான், யாரா இந்த தமா தொண்டு பையன் நம்மளே விரட்டிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு. இவன் அப்படி வந்துட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி அந்த குண்டு பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பான்ல, அந்த பையன் வந்து நிற்பான். இங்கே வாங்க, உங்களோட சைக்கிள் இங்கே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இசாடாவை கூப்பிட்டு அவனோட சைக்கிளை கொடுத்துருவான். எடுத்துகிட்டு போனவன் எப்படியோ இங்கே விட்டுட்டு போயிட்டான் போல இருக்குது அப்படின்ற மாதிரி. ஆமாம், நீங்கள் இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் தான் உங்களோட ஃப்ரெண்டு இல்லை, அதனால் நான் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் சொல்கிறான், இந்த குண்டு பையன். அப்படி சொன்னதுமே அவன் மூஞ்சிலேருந்து அந்த எக்ஸ் மார்க் வந்து கீழே விழுந்துருது. இவனுக்கு வந்து யாருமே இதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது. இப்போ வந்து இவன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னதுமே அவன் வந்து அப்படியே ஏற்றுக்கிறான். அவனோட மூஞ்சிலேருந்து எக்ஸ் மார்க்கும் போயிடுது. நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து சொல்கிறான். இப்போ இசாடா கேட்குறான், நீங்கள் எந்த கிளாஸ் படிக்கிறீங்க அப்படின்னு. ஹலோ, நானும் உங்கள் கிளாஸ் தான், நான் குட்டி பையனாக தெரிகிற மாதிரி இருக்கிறதுனால வேறு கிளாஸ்ன்னு நினச்சிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்படியா, நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிவிட்டு இவங்க 2 பேருமே இந்த இடத்துல வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. இதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் சேர்ந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. 2 பேரும் சேர்ந்து வெளியில் போகிறது, தேட்டர் போகிறது, அப்புறம் ஊர் சுற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் நிறையா வந்து ஷேர் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ வந்து இசாடா இவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். உங்களோட பேர் தான் என்ன அப்படின்னு கேட்கும்போது என்னோட பேர் வந்து நகாட்சுகா அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். சரி, ஒரு ஃப்ரெண்டாக வந்து இருக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்ற மாதிரி இசாடா கேட்டிருப்பான். அதுக்கு அவன் என்ன பண்ணுவான்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கையில் வச்சுட்டு அந்த மாதிரிலாம் குவாலிஃபிகேஷன்லாம் எதுவுமே கிடையாது, உன்னோட கையை கொடு அப்படின்ற மாதிரி கொடுத்து ஒரு ஹைஃபை கொடுத்து அதை வந்து ஹோல்ட் பண்ணிப்பான். அவ்வளோதான், நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லுவான். இவ்வளோதானா அப்படிங்கிற மாதிரி இசாடா கேட்பான். ஆமாம், இதில் என்ன இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான், நம்ம இது மாதிரி நீ யாரையாவது வந்து ஃப்ரெண்டு பிடிக்க போறியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நகாட்சுகா கேட்பான். அப்படிலாம் எதுவும் இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் சொல்லி சமாளிச்சிருவான். இதுக்கப்புறமா இசாடா வந்துட்டு ப்ரெட்டை வாங்கிட்டு மறுபடியும் அவளை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷமியாவை பார்க்கறதுக்காக அந்த டியூஷன் சென்டருக்கு வந்திருப்பான். அப்பயும் அந்த பையன் வந்து முன்னாடி நின்றுட்டு நீ வந்து அவளெல்லாம் பார்க்கக்கூடாது, நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். என்னது, நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா, என்னடா இத்தனோண்டு பையனாக இருந்துட்டு போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படிங்கிற மாதிரி இசாடா வந்து கேட்பான். ஆனால் அவன்
வந்து நம்புற மாதிரி கிடையாது. நான் வந்து உன்னை பார்க்க கண்டிப்பாக விட மாட்டேன், நீ வந்து அவளை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டுட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த இடத்துக்கு நகாட்சுகா வந்துடுறான். அவனை பிடிச்சிட்டு தம்மா துண்டு இருந்துட்டு என் ஃப்ரெண்டே நீ கலாய்க்கிறியா அப்படிங்கிற மாதிரி அவனை பிடிச்சி வம்பிழுத்துட்டு இருப்பான். இங்கே எப்படா வந்து அப்படிங்கிற மாதிரி இசாடா கேட்பான் அவனை பார்த்து. நான் வந்து உன்னோட ஃப்ரெண்ட் இல்லை, உனக்கு ஏதாவது ஆபத்துனா நான் தான் வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் அவனை ஃபாலோ பண்ணிட்டே வந்தேன் அப்படிங்கிற மாதிரி நகாட்சுகா வந்து சொல்கிறான். இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் இப்படியே கான்வர்சேஷன் போயிட்டு இருக்கு. இந்த குண்டு பையன் நகாட்சுகா என்ன பண்ணுறான்னா அந்த சின்ன பையனை போட்டு அடிச்சிட்டு இருக்கான். அப்போ கரெக்டாக எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இவன் வந்து தெரிச்சு அந்த இடத்துல இருந்து ஓடிடுறான். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரிட்ஜுக்கு போகிறான். கரெக்டாக அந்த இடத்துக்கு நிஷமியாவும் வந்து நிற்கிறா. நான் வந்து உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு இந்த சின்ன பையனும் அந்த நகாட்சுகாவும் கேமரா அந்த ஃபோட்டோ இதெல்லாம் வச்சுக்கிட்டு கேமரா மூலயமா அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு ஒழுங்காக நீ எனக்கு டப்பிங் கொடுக்கணும், இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்டுட்டு இருக்கான். அவங்க 2 பேரும் பேசுகிறத இவனு வந்து டப்பிங் கொடுக்குறான். என்ன சொல்கிறான் அப்படின்னா அவங்க சைன் லாங்குவேஜில் வேறு ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, ஆனால் இந்த குண்டு பையனை பற்றி பேசுகிற மாதிரி அவன் வந்து ஃப்ரேம் பண்ணிடுவான். உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க, இந்த குண்டு பையன் என்னோட ஃப்ரெண்டே கிடையாது, சும்மா ரோட்டில் பார்த்தேன் பிரெட்டுக்காக என் பின்னாடி வந்திருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து வம்பிழுத்துட்டு இருப்பான். இந்த மாதிரிலாம் போய் சொல்லாத, உண்மையிலே அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல அவங்க கண்டிப்பாக அப்படிலாம் பேசியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஒரு சைடு இசாடா என்ன பண்ணுறாருன்னா ஒரு வாங்கிட்டு வந்த ப்ரெட்டை வந்து நிஷமியா கிட்ட கொடுக்குறாரு. நீ வந்து இங்கே இருக்கிற மீன்களுக்கு எல்லாமே சாப்பாடு போடுவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரெட்டை கொடுக்கும்போது நிஷமியா என்ன பண்ணுறான்னா அந்த நோட்டை வந்து அவன் கிட்ட காமிக்கிறான். நீ வந்து என்னை பார்க்கும்போது எப்படி வந்து சாரி சொல்லணும், எப்படி பேசணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இதில் எழுதியிருக்கல அப்படிங்கிற மாதிரி அவளோட சைன் லாங்குவேஜில் கேட்கும்போது ஐயோ அதெல்லாம் நீ பார்த்துட்டியா, நோட்டை கொடு அப்படிங்கிற மாதிரி அவர் வாங்க போகிறாரு. அப்போ கரெக்டாக அந்த நோட்டு வந்து தண்ணிக்குள்ளே விழுந்துருது. அதை எடுக்கிறதுக்காக அவளும் கீழே விழ அவளை பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இசாடாவும் கீழே விழுந்துடுறாரு. தண்ணிக்குள்ளே விழுந்துடுறாங்க. எப்படியோ 2 பேரும் சேர்ந்து அந்த நோட்டை எடுத்துடுறாங்க. சரி அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே ஒரு சைடு இந்த சின்ன பையன் அவங்க வந்து இதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் விழுந்தது சேர்ந்து இருந்தது எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோ எடுத்துருப்பான். அதை வந்து நெட்டில் அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெட்டில் அப்லோட் பண்ணிடுறான். இதனால் இப்போ இசாடா ஸ்கூலில் வந்துட்டு எல்லாருமே அவனை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தண்ணியில் பிரிட்ஜிலேருந்து தண்ணிக்குள்ளே விழக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி இது ஸ்கூல் டீச்சர்ஸ்க்கும் தெரிஞ்சு இவனை வந்து 1 வீக் வந்து சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. 1 வீக் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவன் வீட்டில் உட்காந்துருக்கான். அப்போ வந்து அவங்க அம்மா வந்துட்டு இவனை வந்து இவன் கூட பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா இவனுக்கு வந்து அக்கா பொண்ணு இருக்கும், சின்ன பொண்ணு, அந்த பொண்ணை கூட்டிகிட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அந்த பொண்ணு பார்க்குக்கு போயிட்டு இருக்கும்போது ஆனால் இங்கே பாருங்கள் யாரோ இங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி இசாடாவை கூட்டு காமிக்கிறான். அங்கே வந்து அந்த சின்ன பையன் தான் இருப்பான். வந்து சோர்ந்து போய் படுத்து கிடப்பான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து இசாடா கேட்கும்போது என் மேலே உனக்கு கோவம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்குறான். நான் ஏன் உன் மேலே கோவப்படணும் அப்படின்னு இசாடா கேட்குறான். அப்போ தான் இந்த சின்ன பையன் சொல்கிறான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் தான் ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி. அதனால் ஓ அப்படியா, அப்படி சரி பரவாயில்ல, அதனால் என்ன போ அப்படிங்கிற மாதிரி இசாடா கேட்பான். இப்பயும் எனக்கு உன் மேலே வந்து எனக்கு கோவம் வரலையா அப்படின்னு வந்து அவன் கேட்கும்போது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஏன்னா ஸ்கூல் லீவ் நானே எப்படா விடுவாங்கன்னு பார்த்துட்டு இருந்தேன், 1 வீக் நீயே வந்து லீவ் கொடுக்க வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அவங்க அக்கா பொண்ணு வந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ ஓகே வீட்டுக்கு போன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த பையன் அங்கேயே மயங்கிடுவான். அதனால் அவனையும் இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து எல்லாருக்கும் வந்து சாப்பாடு கொடுத்து எல்லோரும் சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக இந்த குட்டி பையன் நினச்சிட்டு இருக்கோம்ல, இவன் வந்து பையனே கிடையாது. இவ வந்து நிஷமியாவோட தங்கச்சி. இவ தான் ஃபோட்டோ எடுத்து இந்த மாதிரி அப்லோட் பண்ணது அப்படின்றது நிஷமியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். அதனால் அவளை வந்து பயங்கரமாக திட்டியிருப்பா. அதனால தான் இவ வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்திருப்பா. இதெல்லாமே இதனால தான் இவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும், எப்பயுமே இவளை வந்து எல்லோரும் வம்பிழுத்துட்டு இருக்காங்கன்றதுனால நிஷமியாவை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுனால தான் ஒரு பையன் மாதிரி இருந்து அவளை பார்த்துட்ருப்பா. ஆனால் இவ வந்து ஒரு பொண்ணு தான். இப்படி இந்த மாதிரி மலையில் வந்து தனியாக இருந்ததுனால தான் அவளுக்கு வந்து பசி மயக்கமாயிருக்கும். இப்போ எப்படியோ இவன் வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பான். இப்போ நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு அவள் கிளம்பும்போது இவன் தான் வந்து இவனோட ஷூவெல்லாம் வந்து கொடுப்பான். ஷூ கொடுத்துட்டு நீ வந்து இது யூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போயிட்டுருப்பாங்க. மழை பெய்யும் இவன் தான் வந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்துட்டுருப்பான். நீ எதுக்காக நிஷமியாவை இவ்வளோ வந்து வம்பிழுத்த, அவனை வந்து சின்ன வயசாக இருக்கும்போது அவ்வளோ பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு வந்து கஷ்டமாயிரும். அது எப்படி உனக்கு தெரியும், எல்லாமே அவன் உன்கிட்ட சொல்லியிருக்காளா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் இப்போ வந்து நான் அதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணுறேன். அது மட்டும் இல்லை, இப்போ நான் அந்த மாதிரி இல்லை, ரொம்பவே மாறிட்டேன். அவளுக்காக என்ன வேணாலும் செய்வேன், என் உயிரை கொடுத்து கூட அவளோட உயிரை வந்து கண்டிப்பாக காப்பாற்றுவேன். நான் பண்ணதுக்கு வந்து அவகிட்ட சாரி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இசாடா வந்து ஃபீல் பண்ணி அந்த பையன் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். பையன் நினச்சி அவள் அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக இந்த பொண்ணு என்ன பண்ணுறா அப்படின்னா அவளோட முகத்தை பார்க்க முடியாமல் கொடையை வச்சு மறைச்சிருப்பான். அந்த கொடையை தூக்கிட்டு பார்ப்பான். நீ கண்டிப்பாக இப்போ மாறிட்டன்றது எனக்கும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சரி இதுக்கப்புறமா நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நான் ஒன்றும் பையன் கிடையாது, நான் அவளோட தங்கச்சி அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தை இப்போ தான் சொல்கிறான். இதை கேட்டு இவனுக்கு பயங்கர ஷாக் ஆயிரும். என்னது பொண்ணா அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த நிஷமியோட அம்மாவும் வந்துடுறாங்க. இவனை பார்த்ததும் ஒரே அரைஞ்சிட்டு அங்கேருந்து வந்து அவளை தங்கச்சியும் கூட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அப்பா என்ன அரடா அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்ததுமே நிஷமியாவோட தங்கச்சியை பார்த்ததும் நிஷமியாவுக்கும் சந்தோஷமாயிரும். இனிமேல் நான் உன்னை திட்டவே மாட்டேன், நல்ல வேளை உன்னை பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறமா மறுபடியும் வந்து வெளியில் இவங்க 3 பேர் வந்து மீட் பண்ணுறாங்க.
அப்போ இந்த நகாட்சுகோ என்ன பண்ணுறான்னா இவன் பையன் அப்படின்னு நினச்சிட்டு அவன் மேலே போய் கையை போட்டு நின்று வம்பிழுத்துட்டு இருக்கான். அப்போ தான் வந்து இசாடா சொல்கிறான், டேய் அது ஒன்று பையன் இல்லடா பொண்ணு அப்படின்னு சொன்ன 10 அடி பின்னாடி போய் நின்றுறான். இதுக்கப்புறமா நிஷமியாவை மறுபடியும் அந்த பிரிட்ஜில் வந்து எல்லாரும் மீட் பண்ணுறாங்க. அப்போ இசாடா என்ன சொல்கிறான் அப்படின்னா, என்கிட்ட மொபைல் ஃபோன் இருக்குது, உனக்கு வந்து யார்கிட்டயாவது பேசணும் அப்படின்னா நீயும் இந்த மாதிரி மொபைல் ஃபோனில் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது நிஷமியா வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இவளோட சைன் லாங்குவேஜை கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு கற்றுட்டு இருந்தேன் அந்த மியாக்கோ, அந்த பொண்ணை தான் நான் பார்க்கணும், ஏன்னா அதுக்கப்புறமா அவளை நான் பார்க்கவே இல்லை, அதனால கண்டிப்பாக நான் அவளை மீட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நிஷமியா வந்து சொல்கிறான். சரி ஓகே, அந்த பொண்ணோட நம்பரை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்ற மாதிரி இவனும் ட்ரை பண்ணுறான். இவங்கிட்ட அந்த பொண்ணோட நம்பர் இருக்கும், ஆனால் வந்து பேச மாட்டான். சரி நேராக போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இவங்க அப்படி ட்ரெயினில் பார்க்க போகும்போது கரெக்டாக அவளும் வந்து வந்துடுவா. நிஷமியாவும் இவங்க 2 பேரும் ஆப்போசிட்டில் தான் உட்காந்து வந்துட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஏதோ பேசணும்னு நினைப்பாங்க, ஆனால் பேசிக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லை அவள் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருப்பா. அப்போ வந்து அவள் மெசேஜ் பண்ணுவாள், என்ன அப்படின்னா, நீ வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது, ரொம்பவே மாறிட்ட, நான் வந்து மியாக்கோவை பார்க்கணுன்னு கேட்டதுமே நீ வந்து உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக வர, அதனால ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி மெசேஜ் பண்ணியிருப்பா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களை வந்து அந்த ஸ்கூலுக்கு வந்து அவள் வந்து ஸ்கூலில் படிச்சுட்டு இருப்பா, வேறு ஒரு ஸ்கூலில். அந்த பிளேஸ்க்கு வந்து கரெக்டாக அவளை பார்க்குறதுக்காக இவங்க வந்து அந்த ஊருக்கு போயிருப்பாங்க. கரெக்டாக அந்த இடத்துல வந்துட்டு அவளை பார்க்க போகலான்னு ட்ரை பண்ணுறப்ப வெளியிலே வந்து அவளை பார்த்துருவாங்க. அவளும் வந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பா. ஆனால் இவ கூட மட்டும்தான் பேசிகிட்டு இருப்பா, இசாடா கூட வந்து பேச மாட்டா. சரி அவங்க 2 பேர் ஏதோ பேசிட்டு ஜாலியாவது இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இசாடா அங்கேருந்து வந்து கிளம்பி வந்துடுவான். அப்படி அவன் கிளம்பி வரும்போது இவன் கிளாஸில் படித்த இன்னொரு பொண்ணு, அந்த பொண்ணையும் வந்து பார்ப்பான். ஆனால் அந்த பொண்ணு வந்து இவனை வந்து பார்த்துருக்க மாட்டா, அதாவது பாப்பா ஆனால் பார்க்காத மாதிரி போயிடுவா. சில டோக்கன்ஸை வந்து எல்லாத்துக்கும் விஷயம் பண்ணிட்டு இருப்பா. இவனுக்கும் கொடுத்துட்டு அவள் பாட்டுக்கு தெரியாத மாதிரி போயிடுவா. இவனை நம்மளை தெரிஞ்சு கண்டுக்காமல் போகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் யோசிச்சுட்டு இருப்பான். மறுநாள் வந்து அந்த டோக்கன் கொடுத்த பிளேஸ்க்கு வந்து போய் பார்ப்பான். அங்கே வந்து நிறைய கேட்ஸ் எல்லாமே இருக்கும். சரி இவளை பார்த்து பேசலாம் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வந்திருப்பான். ஆனால் இவன் வந்து இசாடாவை பார்த்ததுமே போய் ஒளிஞ்சுக்குவா. அவள் வர மாதிரி தெரியல, சரி இங்கேருந்து ஏதாவது ஒரு பர்ஸை வாங்கிட்டு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கேட் மாதிரி ஒரு பர்ஸ் இருக்கும், அதை வாங்கிட்டு இவங்க 2 பேரும் அங்கேருந்து வந்து கிளம்பிடுவாங்க. இப்போ வீட்டுக்கு போய் பார்த்தா அந்த குட்டி தங்கச்சி அவளும் வந்துட்டு அவளோட அக்கா பொண்ணு அவங்க எல்லாரும் வந்து அங்கே தான் இருப்பாங்க, ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இசாடா அந்த பர்ஸ் வாங்கியிருப்பாங்க, இதை வந்து நிஷமியா கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அந்த தங்கச்சி கிட்ட கொடுத்து அனுப்புவான். இப்போ மறுநாள் வந்துட்டு அவன் சைக்கிளில் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது கரெக்டாக அந்த ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தாலாம், அந்த பொண்ணு வந்து அவன் சைக்கிள் பின்னாடி உட்காந்துக்கும். நான் தான் உன்னை முன்னாடி கண்டுக்காத மாதிரி போயிட்டேன், இப்போ தான் பார்த்துட்டேன்ல, வா நம்ம ஜாலியாக ஊர் சுற்றலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்போ வந்து ஆப்போசிட்டில் நிஷமியா இருக்கிறத பாப்பா, அது நிஷமியா தானே, அவளை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, சரி அவள் கையில் என்ன எங்கள் கடையில் இருந்தால் அந்த பூனை பர்ஸ் இருக்கே அப்படின்ற மாதிரி கேட்பா. ஆமாம் அதை நான் தான் அவளுக்கு வாங்கி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இசாடா சொல்கிறான். இதை கேட்டதுமே அவள் வந்து பயங்கர கடுப்பாகி அப்படியே இறங்கி போகிறான். இறங்கி போயிட்டு அவளை மறுபடியும் வம்பிழுக்க ஆரம்பிக்கிறா. மறுபடியும் நீ இந்த ஹியரிங் டிவைஸ் இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதை எடுத்து வம்பிழுத்துட்டு இருப்பா. அப்போ வந்து இசாடா அங்கே வந்து அவளை ஸ்டாப் பண்ண பார்ப்பான். இதெல்லாம் பண்ணக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி, இதெல்லாம் நீ சொல்றியா, நீ இதெல்லாம் இதுக்கு மேலே நிறையா பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருப்பான். சரி நீயே என்னோட கடையில் தான் அந்த பர்ஸை வாங்கி அவளுக்கு கொடுத்தா அப்படின்னா நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறா. அப்படிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். இது வந்து இவளுக்கு ஹியரிங் டிவைஸ் வந்து வியர் பண்ணாததுனால என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு தெரியல. என்னன்னு கேட்டும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி இசாடா வந்து சமாளிச்சிடறான். இப்போ நெக்ஸ்ட் டே ஆகுது. நிஷமியா வந்து அவளோட ஹேர் ஸ்டைல் எல்லாத்தையுமே வந்து மாற்றிருக்கா. மாற்றிட்டு அவளோட குட்டி தங்கச்சியை தான் வந்து பார்க்குறா. ஹே நீ என்ன சூப்பராக ஹேர் ஸ்டைலாம் போட்டிருக்க, ஏதாவது விசேஷமா அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்குறா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அப்படி கிளம்பி போகும்போது ஆப்போசிட்டில் வந்துட்டு அவனை இசாடாவை வந்து பார்க்குறா. அப்படி பார்த்ததுமே அவன் வந்து வெக்கப்பட்டு அப்படியே கீழே குனிஞ்சிடறா. இவன் இப்போ நேராக வந்து இவகிட்ட பேசுறதுக்காக வரான். சரி என்ன ஹேர் ஸ்டைல்லாம் மாற்றிருக்க, ரொம்பவே நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். இவ பேசுறது வந்து அவனுக்கு எதுவும் புரியாது. அது மட்டும் இல்லை, இப்போ நான் வந்து உன்னோட தங்கச்சி பிரெட் வாங்கிட்டு வர சொன்னா மீனுக்கு, அதுக்காக தான் போயிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ இவ வந்து சைன் லாங்குவேஜில் பேசாமல் நேராகவே பேசிகிட்டு இருக்கா. அவள் மீனுக்காகலாம் பிரெட் வாங்கிட்டு வர சொல்ல, அவள் சாப்பிட்றதுக்கு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி கத்துறா. ஆனால் இவ என்ன பேசுகிறா அப்படிங்கிறது இவனுக்கு புரியல. நீ என்ன பேசுகிற அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து கேட்டுட்ருக்கான். சரி நான் போய் ப்ரெட்டை வாங்குறதுக்கு போகிறேன் அப்படின்னு அவன் கிளம்புறதுக்கு முன்னாடி இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு ப்ரெசென்ட்டை கொடுக்குறான். அதில் வந்து 3 பொம்மை இருக்குது, குச்சி மிட்டாய் மாதிரி. இது என்ன குச்சி மிட்டாயா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்குறான். இதை பார்த்து அவன் வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறான். ஏன்னா இது வந்து லவ் சிம்பிள், அவள் வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்கா. இது வந்து அவனுக்கு தெரியல. சரி ஓகே ஐ லவ் யூ அப்படின்ற மாதிரி அவன் வந்து பயங்கரமாக கத்தி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அப்பயே அவள் பேசுறது இவனுக்கு புரியல. என்னது நிலாவா, ஆமாம் அது ரொம்பவே அழகாக இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்து அவன் பேசிகிட்டு இருக்கான். சுத்தம் இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்றதே அவனுக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறா. இவ பாட்டுக்கு வந்தா கத்துனா 3 குச்சி மிட்டாய் கொடுத்தா அவ பாட்டுக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி இவன் ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டு இருக்கான். வீட்டுக்கு போனதுமே வந்து பயங்கரமாக டென்ஷனில் இருக்கா. அப்போ வந்து அவளோட குட்டி தங்கச்சிக்கு மெசேஜ் பண்ணுறான். இது மாதிரி நான் அவன்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணேன், ஆனால் அவனுக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் அவள் கேட்குறா, என்னது ப்ரொப்போஸ் பண்ணிட்டியா அப்படின்னு. ஆமாம், ஆனால் நான் என்ன சொல்கிற வரேன்றதே அவனுக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி இவகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கான்.
இதுக்கப்புறமா இசாடா வந்து தனியாக உட்காந்துருக்கான். இவன் எதுக்காக இப்படிலாம் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவள் கிளாஸில் உட்காந்துருக்கும் போது ஒரு பொண்ணு வந்து புதுசாக ஹேர் ஸ்டைல் மாற்றிருப்பா. அப்போ அவங்ககிட்ட போய் வந்து டேரெக்டாக பேசுகிறான். அப்படி பேசும்போது அவளோட மூஞ்சில் இருந்த எக்ஸ் மார்க் வந்து கீழே விழுந்துருது. எதுக்காக நீ ஹேர் ஸ்டைல் மாற்றிருக்கன்னு கேட்கும்போது, எனக்கு வந்து ஒரு பையனை பிடிச்சிருக்கு, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருந்ததுன்னா நாங்கள் எங்களோட ஸ்டைல்ஸ் எல்லாத்தையும் மாற்றிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட லவ்வரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அவனோட மூஞ்சில் இருந்த எக்ஸ் மார்க்கும் வந்து கீழே விழுந்துருது. அப்படின்னா இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு ஒரு விஷயம் அப்படின்னா அவங்க ஹேர் ஸ்டைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து மாற்றிப்பாங்க. அப்போ அதை தான் அவகிட்ட நம்ம ஏதோ சொல்ல வந்திருக்கா, நம்ம தான் புரியாமல் ஏதோ பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து புரிஞ்சுக்கிறான். அந்த நிஷமியாவோட தங்கச்சியை பார்த்து அவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், உன் அக்கா வந்து ஏதோ சொல்கிற வந்தா, ஆனால் எனக்கு தான் ஒன்றுமே புரியல, அவகிட்டேருந்து எந்த மெசேஜும் வேற இல்லை, என் மேலே கோவத்தில் இருப்பா போல அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் இவ வந்து ஒரு ஐடியா கொடுப்பா. என்ன அப்படின்னா, அவளை வெளியில் எங்கேயாவது போகலான்னு கூட்டிகிட்டு போ, அப்படி அவள் வந்துட்டா அப்படின்னா உன் மேலே கோவம் இல்லைன்னு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா கொடுக்குறா. சரி ஓகே அப்படின்னு இவனும் வந்து ஒரு பிளான் பண்ணுறான். என்ன அப்படின்னா, எல்லாருமா சேர்ந்து எங்கேயாவது ஒரு தீம் பார்க் மாதிரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃப்ரெண்ட்ஸையுமே வந்து கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து அரேஞ்ச் பண்ணுறான். அதுக்கு வந்து அந்த லவ்வர்ஸ் கப்பிள் இருக்காங்கல்ல அவங்க, அப்புறம் மியாக்கோ, அப்புறம் அந்த நஹாட்சுக்கோ, அவங்க எல்லாருமே சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இவங்க தங்கச்சி எல்லாருமே சேர்ந்து இப்போ தீம் பார்க்குக்கு போகிறாங்க. இவங்களும் வந்துடுறாங்க. இவளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷம். இங்கே வந்து அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து வரா. அவள் வந்து ஆனால் இப்போ வந்து அவள் மேலே நிஷமியா மேலே கோவமே இல்லாத மாதிரி நடிச்சிட்ருக்கா. இவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இசடாக்கு வந்துட்டு எல்லாரும் மூஞ்சில் இருந்த எக்ஸ் மார்க் போயிடுச்சு. ஆனால் அந்த பொண்ணு மூஞ்சில் இருந்த எக்ஸ் மார்க் மட்டும் போகவே இல்லை. இப்போ எல்லாரும் இப்போ விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு ஜெயின்ட் வீல் அதில் போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது இஷமியா கூட அந்த இசடா போகலான்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் கரெக்டாக அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து அவளை தடுத்துட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. இதுக்கப்புறமா எல்லாம் முடிஞ்சிருது. வீட்டுக்கு போனதுக்கப்புறமா இசடாவை பார்க்குறதுக்கு அந்த குட்டி பொண்ணு வந்து ஒரு சீக்ரெட் வீடியோவை காமிக்கிறா. என்ன அப்படின்னா, அந்த ஜெயின்ட் வீலில் போகிறத வந்து இவங்க தான் வந்து தடுத்திருப்பாங்க. அது மட்டும் இல்லை, நிஷமியாவை அவங்க எல்லாருமே வந்து வம்பிழுத்துட்டு இருப்பாங்க. அது எல்லாமே இந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆகிருக்கும். அதை பற்றி தான் வந்து இவங்க கிட்ட காமிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்துட்டு இசடாக்கு பயங்கர கோவம் வந்துடும். அப்போ ஸ்கூலில் போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த லவ்வர்ஸ் கப்பல் இருக்காங்களா அவங்க கூட தான் வந்து சண்டை போடுவான். எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, வந்து பாவம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து இதுக்கு முன்னாடி இவனோட ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பா. அப்போ தான் சொல்லுவா, இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம், நீ தான் எல்லாமே ஆரம்பிச்ச, இப்போ வந்து எங்களை வந்து திட்டுறியா அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து பயங்கரமாக கோவப்படுவா. அப்போ வந்துட்டு இவன் ரொம்பவே ஃபீல் பண்ணுவான், நான் தான் காரணம், ஆனால் இப்போ நான் அப்படி இல்லை, ஆனால் நீங்கள் எல்லாரும் இதை தான் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். அங்கேருந்து கிளம்பி இப்போ நேராக பிரிட்ஜு கிட்ட நிஷமியாவை பார்க்குறதுக்காக தான் வருவான். அங்கே ஏற்கனவே மியாக்காவும் அந்த குட்டி தங்கச்சியும் வந்து இருப்பாங்க. இந்த இடத்துக்கு நகாட்சுக்கோ, அப்புறம் அந்த லவ்வர்ஸ் கப்பல், அந்த ஃப்ரெண்டு பொண்ணு எல்லாருமே வந்திருப்பாங்க. சரி எல்லாரும் வந்து சமாதானம் பேசுவாங்க அப்படின்னு பார்த்தா இங்கேயும் நீ தான் காரணம்னு வந்து எல்லாரும் சண்டை போட்டுட்ருப்பாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இவன் இசடா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஆமாம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லும்போது நகாட்சுக்கோ மட்டும் நான் வந்து உன்னோட ஃப்ரெண்டு, நான் உன்னை எப்பயும் விட்டுட்டு போக மாட்டேன், எப்பயுமே உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லும்போது எனக்கு யாருமே தேவையில்லை, எல்லாரும் இங்கேருந்து போங்க அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சொல்லிடுறான். அதனால் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த இடத்துல நிஷமியாவும் அவளோட தங்கச்சியும் மட்டும்தான் இருக்காங்க. இதுக்கப்புறமா இசடா என்ன பண்ணுறான்னா, சம்மர் வெக்கேஷன் வருது, நம்ம எங்கேயாவது வெளியில் போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இவளை வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இப்போ இவங்க 3 பேரும் இசடா, நிஷமியா, அவளோட தங்கச்சி, அவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு இந்த சம்மர் வெக்கேஷனை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. தேட்டர் போகிறாங்க, அப்புறம் பார்க்கு, ஹோட்டல், அந்த மாதிரி எல்லா இடத்துங்களுமே போயிட்டு இவங்க வந்து ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நாளைக்கு எங்கே போகலாம் அப்படின்னு பேசும்போது இந்த குட்டி பொண்ணு சொல்கிறா, நாளைக்கு வந்து எங்களால் எங்கேயும் வர முடியாது, எங்கள் அம்மாவோட பர்த்டே இருக்குது, அதனால் நீ வேணால் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு வந்து இவனை இன்வைட் பண்ணுறாங்க. ஆனால் அவன் வந்து பயப்படுறான். ஏன்னா அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தப்பே அவங்க அம்மா செமையாக அவனை அடிச்சிருப்பாங்க. இப்போ வீட்டுக்கு வரதா அப்படின்னு பயப்படுவான். ஆனால் வீட்டுக்கு வந்துடுவான். வீட்டுக்கு வந்துடுமே அவங்க அம்மா வந்து கேட்பாங்க. அவங்க அம்மா இவனை பார்த்துட்டு இவனை யார் கூப்பிட்டது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து கோவப்படுவாங்க. அப்போ இந்த குட்டி பந்து வந்து அவங்க அம்மா மேலே வந்துட்டு கேப் போட்டுட்டு கோவப்படாதீங்கம்மா, இன்றைக்கி அது ஃப்ரீயாக இருங்க, இன்றைக்கி அவங்களோட பர்த்டே அப்படிங்கிற மாதிரி அவங்கள வந்து காம் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க எல்லோரும் வந்து கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு என்ன பண்ணுவா அப்படின்னா, நாளைக்கு அடுத்த வாரம் வந்து ஃபயர் ஒர்க் இருக்குது, அதுக்கு நீ வா, ரொம்பவே ஜாலியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சு பேசிகிட்டு இருப்பா. எங்கள் அம்மா வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே அவங்க அம்மாவும் சரி வா அப்படிங்கிற மாதிரி வந்து இசடாவையும் வந்து கூப்பிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்து சந்தோஷமாக அந்த ஃபயர் ஒர்க் பார்க்குறதுக்காக போவான். இந்த ஃபயர் ஒர்க் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எல்லாத்தையுமே வந்து நிஷமியா வந்துட்டு கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாள். ஏன்னா அந்த சவுண்டை வந்து அவள் ஃபீல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையில் இருக்கிற டீ கப்பே வந்து ஷேக் ஆகும். அந்தளவுக்கு அவள் வந்து ஜாலியாக வந்து அதை ஃபீல் பண்ணி பார்த்துட்ருப்பா. இந்த டைமிங்கில் தான் இவளுக்கு ஒரு விஷயம் வந்து தோணும். என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து இசடா வந்து ரொம்பவே ஜாலியாக இருந்தான், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கூடையும் ஜாலியாக இருந்தான். ஆனால் இப்போ நம்மளால தான் இவன் வந்து இப்படி தனிமையாக இருக்கான், அதனால இது எல்லாத்துக்கும் நம்ம தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் சடனாக அந்த இடத்துலேருந்து கிளம்புவா. நீ எங்கே போகிற அப்படின்னு கேட்கும்போது எனக்கு வந்து படிக்கிற ஒர்க் இருக்குது, நான் போகணும் அப்படின்ற மாதிரி அவளோட சைன் லாங்குவேஜில் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறா. இந்த இடத்துக்கு கரெக்டாக இந்த குட்டி பொண்ணு என்ன சொல்கிறான்னா, என்ன பாதியிலே போகிற, சரி என்னோட கேமரா வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு நீ போய் எடுத்துகிட்டு வான்னு இசடாவை வந்து அனுப்புவா.
இசடாவும் வீட்டுக்கு வந்து பார்ப்பான். அப்படி வந்து கேமராவை எடுத்துகிட்டு பார்க்கும்போது அவள் வந்து மேலேருந்து சூசைட் பண்ணுறதுக்காக நின்றுட்டு மாடியிலேருந்து கீழேயும் விழுந்துருவா. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இசடா போயிட்டு நிஷமியா கையை வந்து பிடிச்சிருவான். எப்படியோ அவனால் வந்து ஆனால் ரொம்ப நேரம் பிடிச்சிருக்க முடியாது, ஏன்னா இவனே வந்து கொஞ்சம் வீக்காக தான் இருப்பான். எதுக்காக நீ இப்படிலாம் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி இவனுக்கு வந்து எல்லா விஷயமும் தெரியும். ஏன்னா நம்ம இப்படி இருக்கோம், இவ்வளோ நாள் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக வந்து இருந்தோம், இப்போ நம்ம வந்து லோன்லியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக தான் இவன் இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்கிறதுக்கு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இந்த விஷயம் வந்து புரிய வருது. அப்போ வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிப்பான், இவளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றி கொடுத்துருங்க, இதுக்கப்புறம் நான் என்னோட பயத்தை விட்டுட்டு எல்லாரும் கூட நார்மலாக வந்து பழக ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரே பண்ணிவிட்டு எப்படியாவது இவளை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷமியாவை அங்கேருந்து வந்து அப்படியே மேலே தூக்கிடுறான். ஆனால் அப்படி தூக்குனதுமே அவனுக்கு வந்து பேலன்ஸ் இருக்காது, அதனால அவன் வந்து தவறி அப்படியே கீழே விழுந்துருவான். அவனுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கும். இப்போ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. இவனை பார்க்கறதுக்காக நிஷமியாவோட அம்மாவும் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. இசடாவும் அம்மாவும் அங்கே வந்து இருப்பாங்க. என்னை வந்து மன்னிச்சிருங்க, என்னோட பையன் உங்களோட வீட்டுக்கு வந்திருக்கவே கூடாது, அவன் பண்ணது தான் தப்பு அப்படிங்கிற மாதிரி இசடாவோட அம்மா வந்து நிஷமியோட அம்மா கிட்ட சாரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் நிஷமியோட அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க முன்னாடி வந்து அப்படியே காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னோட பொண்ணை காப்பாற்றினதே அவன் தான் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு அங்கே தான் இருப்பா. அவளும் வந்து இந்த விஷயத்த வந்து சொல்லிட்டு இருப்பா. எங்கள் அக்கா தான் வந்து சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணா, அவளை காப்பாற்ற போய் தான் இப்போ வந்து இவனுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளே வந்து காம்ப்ரமைஸாக பேசிகிட்டு இருக்காங்க. வெளியில் ஒரு சைடு அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருக்கால, அவன் என்ன பண்ணுவா அப்படின்னா இந்த நிஷமியா தான் வந்து இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னால தான் அப்போ வந்து அவன் சாக கிடக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவளை போட்டு பயங்கரமாக அடிச்சிட்டு இருப்பா. அந்த இடத்துக்கு அவளோட அம்மா வந்துருவாங்க. இவங்களுக்குள்ளே நடந்த சண்டை எல்லாத்தையுமே இசடாவோட அம்மா தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணி வைப்பாங்க. இவன் வந்து நிஷமியா ரொம்ப அடி வாங்கி அப்படியே ரொம்பவே சோர்ந்து போயிருப்பா. அது மட்டும் இல்லை அவங்க காலில் வந்து அவளும் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு இருப்பா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு. அவள் என்ன பேசுகிறா அப்படின்னு அவங்களுக்கு யாருக்கும் புரியாது. ஆனால் அவள் வந்து பெயினில் இருக்கா அப்படிங்கிறத மட்டும் அவங்களால ஃபீல் பண்ண முடியும். சரி இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக அவன் நல்லாகி வந்துடுவான் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஐசியூலேருந்து அவளை வந்து நார்மல் மார்டுக்கு இப்போ வந்து மாற்றிருப்பாங்க. அதோட இப்போ இந்த இடத்துக்கு நகாச்சுக்காவும் வந்திருப்பான். அவள் வந்து அவகிட்ட நிஷமியா கிட்ட வந்து பேச ட்ரை பண்ணுவான். நான் வந்து அவனோட ஃப்ரெண்டு, அது மட்டும் இல்லை அவன் தான் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணால், அவன் வந்து முன்ன மாதிரிலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ இவளும் வந்து எழுதி காமிப்பா, அவன் வந்து பழைய மாதிரி இருக்கணும், எல்லா ஃப்ரெண்ட்ஸோடையுமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கணும், அதனால் அவனுக்கு வந்து நான் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேச போகிறேன், நீயும் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நிஷமியா கேட்பான். நிஷமியாவும் நகாச்சுக்காவும் சேர்ந்து ஃபஸ்ட் அந்த லவர் கப்பிள்கிட்ட போய் பேசுவாங்க. அவங்களும் வந்து உடனே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாயிரும். அப்பாடா ஒரு வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததான் மியாக்காவை போய் பார்ப்பாங்க. மியாக்காவும் வந்துட்டு டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆயிடுவா. இப்போ வந்து பழையபடி அவனுக்கு இசடா கூட எல்லாரும் ஃப்ரெண்டாக ஆயிடணும் அப்படின்ற மாதிரி. இப்போ அந்த ஃப்ரெண்டு பொண்ணு ஒருத்தி இருப்பாள், அவகிட்ட போயிட்டு பேச பார்ப்பா. ஆனால் அவள் மட்டும் காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டா. அவளும் போகிற இடத்துக்கு வர இடத்துக்கு எல்லாமே இந்த நிஷமியா போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு போவாள். அவள் மலையில் நினைஞ்சிட்டு போகும்போது கூட நிஷமியா போயிட்டு அவளுக்கு கொடை பிடிப்பா. ஆனால் அவள் என்ன பண்ணாலும் சரி அந்த ஃப்ரெண்டு பொண்ணு வந்து அவளை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டா. இது எல்லாமே என்னால் தான் வந்து இந்த மாதிரி ஆச்சு, அவன் வந்து நல்லா தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி அவள் ஃபீல் பண்ணிக்கிட்டு நிஷமியா என்ன பண்ணுறான்னா பிரிட்ஜர் கிட்ட போயிட்டு அழுதுட்டு இருக்கா. இந்த டைமிங்கில் கரெக்டாக அந்த இசடாக்கு வந்து கண்ணு முழிப்பு வந்துடுது, நினைவு வந்துடுது. நம்ம என்ன ஹாஸ்பிட்டலில் இருக்கோம், நிஷமியாக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பயந்து போய் வீட்டுக்கு பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்கான். அந்த பிரிட்ஜ் வழியாக தான் போகணும். கரெக்டாக அந்த பிரிட்ஜில் வந்து இவ இருக்கா. இவ எந்திரிச்சு பார்க்குறா, அந்த இடத்துல இசடா நிற்கிறான். இது ஒரு வேளை கனவோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை தொட்டு பார்க்குறா. இது உண்மைதான், எப்படி நீ வந்துட்ட அப்படின்ற மாதிரி அவன் வந்து சந்தோஷப்படுறா. இவனும் வந்து சிரிக்கிறான். இப்போ வந்து இவனுக்குள்ளே இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவகிட்ட ஷேர் பண்ணுறான். இது எல்லாமே வந்து என்னோட தப்பு தான், என்னால் தான் இது எல்லாமே நடந்துச்சு. அது மட்டும் இல்லை அன்றைக்கி வந்து என் கூட நீ பேசுகிறதுக்கு வந்த, அது வந்து என்னன்னு கூட எனக்கு புரியல நீ சொன்னது எல்லாமே. ஆனால் இதுக்கப்புறம் என்னோட லைஃப் எல்லாத்துலேயுமே வந்து நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், கடைசி வரைக்கும் உன் கூட வரணும், உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நான் வந்து ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதோட இவளை வந்து கையை பிடிச்சிட்டு அவன் வந்து ரொம்பவே எமோஷ்னலாக பேசிகிட்டு இருக்கான். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இது வந்து லவ் ப்ரப்போசல் தான், ஐயோ நான் வந்து தெரியாமல் இதை சொல்லிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இதை கேட்டுட்டு அவளும் வந்து சிரிக்கிறாள். அப்போ தான் இசடாக்கும் அப்படின்னா இவளுக்கும் நம்மளை பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியுது. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் இருக்காங்க. ஆனால் இசடாக்கு வந்து அவனோட பயம் என்ன அவனை விட்டு போகவே கிடையாது. அந்த லோன்லினஸ் அது மாதிரி இருக்க தான் செய்யுது. எல்லாரையும் பார்க்கும்போது இன்ட்டு மார்க் வரதான் செய்யுது. அப்போ வந்து நிஷமியா தான் வந்து அவன் கூட இருக்கா. நீ வந்து இது எல்லாத்தையுமே வந்து தகர்த்து வெளியில் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அது மட்டும் இல்லை நகாச்சுக்காவும் வந்து இவனை பார்க்குறான் ரொம்ப நாளுக்கு அப்புறமா. அப்பா உனக்கு நல்லா ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து மீட் பண்ணுறான், அந்த லவர்ஸ் கப்பல் எல்லாருமே. ஆனால் இந்த ஃப்ரெண்டு பொண்ணு மட்டும் இன்னும் காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. எப்படியும் அவன் நல்லா இருக்கான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சைடு சந்தோஷம் தான் படுறான். அதுக்கப்புறம் இவகிட்ட வந்து பேசுகிறதுக்காக வரா. நீ வந்து ஒரு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு நிஷமியாவை பார்த்து அவளோட சைன் லாங்குவேஜில் சொல்கிறா. ஆனால் அது வந்து இப்படி சொல்லக்கூடாது, வேறு மாதிரி இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு அவள் தப்பாக சொல்லியிருப்பா. அதை வந்து நிஷமியா கரெக்ட் பண்ணுவாள். இதனால் இவளுக்கு அவமானமாயிரும். அப்படியே அந்த இடத்துல இருந்து போயிடுவா. இப்போ இவன் வந்து இசடா வந்து இன்னமும் அதே மாதிரி தான் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவன் எப்படியோ வெளியில் வரணும் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுவான். இன்ட்டு மார்க்கு போகும், திருப்பி வந்துடும். அப்போ தான் வந்து ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுப்பான். என்னன்னா நம்மளால தான் வந்து அவள் அந்த மாதிரி சூசைட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணா, அதனால் மறுபடியும் இந்த மாதிரி சூழ்நிலை வரக்கூடாது, ஸோ நம்ம வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணு முழிச்சு பார்ப்பான். இப்போ அங்கே இருக்கிற எல்லார் மேலேயும் இருந்து அந்த எக்ஸ் மார்க் வந்து விழுந்து அவன் வந்து நார்மல் ஆகிடுவான்.
இதனால் அவன் ரொம்பவே எமோஷ்னல் ஆகி அழ ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் அவளை வந்து பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு வந்து சொல்லுவான். இவன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக நிஷமியா கூட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்வாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இது மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றியோ சீரிஸை பற்றியோ நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்டில் தென் டாடா பை ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.